அமெரிக்க அரசு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை விதித்திருக்கு. இந்த நடவடிக்கை இந்தியாவை சேர்ந்த பல்வேறு துறைகளையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுல அதிக அளவு பாதிப்பை சந்தித்திருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்த தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள். இதனால தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள்ல பணியாற்றக்கூடிய 75,000 பேரின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருக்கிறது என சொல்லப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிக அளவுல தோல் பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இங்கிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய தோல் பொருட்கள்ல 30% அமெரிக்க சந்தைகளுக்கு செல்கிறது. இதுலயும் ஒரு சில நிறுவனங்கள் 60% பொருட்களை அமெரிக்க சந்தையை இலக்கா வைத்துதான் உற்பத்தியையே மேற்கொள்ளுது. இதோட விற்பனையும் அமெரிக்க சந்தையை சார்ந்துதான் இருக்கிறது. இப்போதைய அமெரிக்க அரசின் வரி விதிப்பு இந்த நிறுவனங்களை மிக கடுமையா பாதித்திருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் சுமார் 20% தள்ளுபடியில பொருட்களை கேட்பதாகவும் கூடுதல் வரியால் ஏற்படக்கூடிய நிதி சுமையை ஏற்றுமதியாளர்களான எங்களை ஏற்க சொல்கிறார்கள் எனவும் இங்குள்ள தோல் பொருள் உரிமையாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு பிராண்டுகளும் புதிதா எந்த ஆர்டரையும் கொடுக்காம நிறுத்தி வைத்திருக்கிறது. இதனால தோல் பொருள் நிறுவனங்கள் மூலப்பொருட்களை வாங்கி வைத்துவிட்டு புதிதா ஆர்டர்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை உண்டாகிவிட்டது என சொல்றாங்க. இதே நிலை தொடர்ந்து நீடித்தா இந்த தொழிலே முற்றிலுமா முடங்கக்கூடிய சூழல் ஏற்படும் எனவும் தோல் பொருள் உற்பத்தியாளர்கள் வருத்தத்தோட தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 75,000 பேரின் வேலையும் கேள்விக்குறியாக மாறிவிட்டதா சொல்லப்படுது.